வெல்கம் டு ஜிபி கிருஷ்ணா ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம இதில் எப்படி பீட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் டிசைனில் பீட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஷார்ப்னஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஷார்ப்னஸ் எல்லா ஷார்ப்னஸும், அதாவது லீஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி வளைவாக இருக்க பகுதியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பீட்ஸில் ஷார்ப்னஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நீட்டாக ஷேப்பாக காட்டும். வாங்க நம்ம இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பேஸ் கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தோட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நூல்கண்டு தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கேப் இருந்தாலும் அது ஒரு தனியாக க்ரீன் கலராகவும் தெரியாது. க்ரீன் கலர் நூல்கண்டு எடுத்தால் க்ரீன் கலராக இருக்கும். எப்பயும் போல் நம்ம நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நாட் போட்டு கீழேருந்து த்ரெட்டை கொடுக்கறதுக்கு நாட் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சென்டர் பார்ட்டை நான் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள், எப்பயும் போல் நம்ம பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறமா தான் பீட்ஸ் போட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றாவும் ரெண்டு ரெண்டாகவும் போடலாம். எப்பயுமே அந்த ரவுண்டாக, அதாவது வளைவு வரும்போது ஒன்று கொடுத்தா மட்டும்தான் நீட்டாக வரும். ரெண்டு கொடுக்கும்போது பாருங்கள், அந்த இடம் மட்டும் வளைஞ்சிருக்கும். ரெண்டு பீடு இப்போ நான் லாஸ்ட்டாக கொடுத்தேன், அந்த இடம் மட்டும் வளைஞ்சிருக்கு. இப்போ அந்த ரெண்டு பீடு நான் கொடுத்துருக்க இடம் மட்டும் வளைஞ்சிருக்கும். அதனால் ஒவ்வொரு பீடாக கொடுத்து நம்ம நீட்டாக ஷேப்பாக கொண்டு வரணும். இதை ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே நாட் போட்டு, இது நாட் போட அங்கே கேப் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம த்ரெட்டை எடுத்து, இங்கே பாருங்கள், த்ரெட்டை எடுத்து அதை அந்த பீட்ஸ்குள்ளே கொடுத்து நம்ம நாட் போடாமல் லாக் போட போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த பீடை இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். போடாமல் அந்த த்ரெட்டை அந்த பீடுக்குள்ளே விட்டு கீழே நம்ம இழுத்தோம் அப்படின்னா அதுவே லாக் ஆயிரும். இது பக்கத்துலேயே அடுத்த ஸ்டிச் கன்டினியூ பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால நான் கொடுக்குறேங்க. இந்த இடத்துல நாட் போட்டுட்டு நம்ம அங்கேயே ஸ்டிச் கன்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நிறைய பேர் புட்டாஸ்க்கும் அந்த மாதிரி நாட் போடுவாங்க. எனக்கு அது சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது. இப்போ பக்கத்துலேயே நான் கன்டினியூவாக போடுறேன் அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நடுவில் கொண்டு எப்படி நாட் போட முடியும், அதனால் நம்ம இப்படி பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த வளைவான பகுதி எப்படி கொண்டு போகிறோமோ அதே அந்த ட்ரேஸ் எப்படி அந்த கீழே நம்ம பென்சிலில் எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும். நீங்கள் அதை நகர்த்தி கொஞ்சம் கூட அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நீடில் அதை ஒட்டியே தான் வரணும். அப்போ தான் ஷேப் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ண ஷேப் நமக்கு அப்படியே வரும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல அந்த பக்கம் திருப்பி கொண்டு போகிறோங்கும் போது இந்த சைடு ஒரு லாக்கு, அந்த சைடு ஒரு லாக் போட்டோன்னா நமக்கு பீட்ஸ் நகராமல் இருக்கும். அதுக்காக தான் லாக் போடுறோம். அதை நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம். நல்லா பாருங்கள், இப்போ அந்த இடத்துல ஷார்ப்னஸ் இருக்கா, அந்த இடத்துல பீட்ஸ் முடிஞ்சிருக்கணும். பாருங்கள், இதோட நான் கொடுக்குற அந்த ஸ்டிச்சில் நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் தள்ளி, இப்போ அந்த இடத்துல தள்ளி தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஷார்ப்னஸ் வரணுன்னா இந்த ஒரு ஷார்ப்னஸ் வர இடத்துல மட்டும் அந்த ஷார்ப்னஸ்க்கு மேலே ஒரு லாக் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஷார்ப்னஸ் எப்பயுமே கிடைக்கும். நம்ம த்ரெட் ஷார்ப்னஸ் எப்படி போடணுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம், சேனலில் இருக்குது. அதே மாதிரி தான் த்ரெட்டில் எப்படி நம்ம சில்க் த்ரெட்டில் ஷார்ப்னஸ் கொண்டு வரோமோ அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் ஒரு லாக் போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு லாக் போடணும். அப்போ தான் அந்த கடைசியாக கொடுத்த பீடு நகராமல் அந்த ஷேப்பில் இருக்கும். அந்த கிளாத்தை நம்ம ஸ்டாண்ட்லேருந்து கழட்டினாலும் அந்த ஷேப் நமக்கு நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த பக்கமும் லாக் போட்டிருக்கேன், இந்த பக்கமும் லாக் போட்டிருக்கேன். அதாவது லாக்னால் சின்னதாக நாட்டு மாதிரி ஒரு ஸ்டிச்சு, சின்ன ஸ்டிச்சு, அதுதான் லாக்குன்னு சொல்லுவோம்.
இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக ஸ்டிச் வரும். 2 கொடுத்தா அந்த இடம் வந்து நம்ம கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணும்போது நகர்ந்துரும். அதோட ட்ரேசிங் பண்ண இடத்த விட்டு நகர்ந்துருக்கும். அதனால் எப்பயுமே பீட்ஸுங்கிறத பொறுத்து ஒன்றா கொடுங்க. 2 கொடுக்கலாம், அதை விட பெட்ரு 1 கொடுத்தா நீட்டாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு சின்னதாக குட்டி ஸ்டிச்சு, அந்த பக்கம் ஒரு சின்னதாக குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த ஒரு இது. ஏன்னா ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் மாறும்போது 2 லாக் போடணும். இப்போ பாருங்கள், இந்த வளைவை அப்படியே கொண்டு வரும். இப்போ அந்த டேர்னிங்கில் அதே அந்த ட்ரேஸ் பண்ணதுக்கு மேலேயே தான் வந்து நம்மளோட நீடில் வந்து ஸ்டிச்சு உள்ளே போட்டு எடுக்கணும், இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த பக்கம் மேலேயோ கீழேயோ நம்ம நீடில் எடுத்துட்டோம் அப்படின்னா, உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா பீட்ஸும் வேறு பக்கமாக போயிடும், அந்த ஷேப்பே வந்து மாறிடும். நமக்கு அந்த இது வந்து அதோட ஷேப்பே மாறிடும். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு லீஃபை வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டா தான் அந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா நீட்டாக வரும். அந்த பக்கம் ஆஃப் ஃப்ளவர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒன்று வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள், அந்த ஃபினிஷ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீடு போட்டால் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு மாறுது, தெரியுதுங்களா? சென்ட்ரல் இருக்க ரவுண்ட் ஷேப் மாறுது. ஸோ அங்கே பீடு போடாமல் அந்த த்ரெட்டை அந்த சென்ட்ரு பாட்டுக்கிட்ட போகாமல் அதை வந்து டச் பண்ணாமல் இந்த இடத்துல நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன் இந்த பக்கம் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து த்ரெட்டை அங்கே கொண்டு போய்க்கலாம். பக்கத்துலேயே நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து முடிக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தனியாக வந்து நாட் போட தேவை கிடையாது. இந்த ஃப்ளவரையும் அதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். இது ஏன் நான் காட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆஃப் சைட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஒரு ஃப்ளவரை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தாங்க நான் ஒரு ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு இதை நான் காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து பீட்ஸை நவுத்துறீங்க அப்படின்னா 2 பக்கமும் லாக் கொடுத்துட்டு வேறு ஷேப்புக்கு நீங்கள் போகணும். இந்த ஷேப்லேருந்து இப்போ அந்த வளைவுலேருந்து இந்த பக்கம் நான் ஷார்ப்பு லீஃப்க்கு கொண்டு போகிறேங்கும் போது அங்கே நீங்கள் லாக் போட்டு தான் திருப்பணும். இப்போ அந்த இடத்துல நான் ஷார்ப்னஸ் கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அங்கே ஒரு லாக் போட்டு அங்கே ஒரு லாக் போட்டு எடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு லாக் போட்டு எடுக்கிறோம். இப்போ வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்க பக்கம் வந்து நகராமல் இருக்கும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு இந்த பக்கம் டேர்ன் ஆகிறோம் அப்படின்னாவே நீங்கள் 2 லாக் போட்டு டேர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த பீடு வந்து நகராமல் இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா ஷார்ப்னஸ் பக்கமும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ லீஃபோட ஷார்ப்னஸ் போடுறோம். அதே மாதிரி தான் பேக் ஸ்டிச் கொடுத்து அந்த லீஃபோட முன்னாடியே, அந்த லீஃப்க்கு முன்னாடியே ஒரு பீடு ஒர்க் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒன் சைடு அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே போகணும். இங்கே பாருங்கள், அதுக்கு அந்த ட்ரேஸ் பண்ணதுக்கு முன்னாடியே நான் ஒரு பீடு கொடுத்துருக்கேன். எப்பயுமே பீடு ஒர்க்கில் அந்த ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ்க்கு மேலே ஒரு பீடு கொடுத்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு ஒரு ஷார்ப்னஸோடு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்துட்டே இருங்க. இது ஃபுல்லாக வந்து இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடில் போய்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
எப்பயுமே ஒவ்வொரு பீடாக கொடுத்தா நீட்டாக வருங்க. 2 பீடு கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு மிஸ்பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோக்கும் தெரியாது. நம்ம ஒத்து கவனிச்சா தான் அந்த 2 பீடு இருக்கிறது நகர்ந்துருக்க மாதிரி இருக்கும். எப்பயும் 3 பீடு மட்டும் கொடுக்காதீங்க. நான் லோட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்பயும் நான் வந்து ஒவ்வொரு பீடாக தான் கொடுக்குறேன் பாருங்கள். லோட் பண்ணி நம்ம அந்த மோதிர ஃபிங்கரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த லோடை வந்து வச்சுக்கணும். ஒவ்வொன்றா நம்ம கொடுக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு பீடுக்கு போகாமல் அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க பீடோடையே ஃபினிஷ் பண்ணி அந்த லாஸ்ட்டு பீடை மட்டும் மேலே நவுத்தி விட்டு நடுவில் த்ரெட்டை கொண்டாந்து இந்த பக்கம் வந்து ஒரு நாட் போட போகிறோம். அவ்வளோதாங்க. அந்த ஷார்ப்னஸ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அந்த லாஸ்ட்டு பீடை நகர்த்தி விட்டோம்னா அங்கே நடுவில் வந்து த்ரெட் விட்டு நம்ம லாக் போட்டோம்னாவே அந்த ஷார்ப்னஸ் நீட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஸ்டெம் தான் போடுறோம். அதோட காம்பு பகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, அதை தான் போட்டு ஃபில் பண்ணுறோம். இதுவுமே வந்து இங்கே பாருங்கள், இதோட முடிச்சுட்டு சென்டரில் த்ரெட் விட்டு அங்கே ஒரு லாக் போட்டுட்டு இங்கே முன்னாடியே ஒரு லாக் போட்டு அங்கே த்ரெட் விட்டு அங்கே ஒரு லாக் போட்டு இப்போ உள்ள ஒரு 2-3 பீடு கொடுத்தோம்னா லீஃப்க்கு இன்செட்லேயும் நம்ம அந்த கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. அங்கேயே ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இந்த ஒரு டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸில் கொடுத்தோன்னா எவ்வளோ நீட்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம த்ரெட் ஒர்க்கு கற்றுக்கிட்டு அப்புறமா பீடு ஒர்க் கற்றுக்கணும். த்ரெட் ஒர்க் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பீடு ஒர்க்கு நம்ம கட் ஆகாமல் நீட்டாக அது பாட்டுக்கு ட்ரேஸ் பண்ண இடத்துல பீட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. த்ரெட் கட் ஆகாது. இப்போ வாங்க நம்ம இந்த டேர்னிங் எப்படி கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வழக்கம் போல் தான் அந்த ஷார்ப்னஸே நம்ம வந்து நீட்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. டேர்னிங்கில் கரெக்டாக அந்த கொண்டு வந்து ஷார்ப்னஸ் அதுலேயும் வருது பாருங்கள். இதில் வந்து நான் வந்து அங்கே கேப் விட்டுருக்கேன். இப்போ நான் மறுபடியும் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு அந்த கேப் இல்லாமல் அங்கே ஒரு பீடு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த கேப் வந்து வர்றது எனக்கு வந்து நீட்டாக இருக்க மாதிரி தெரில. ஸோ அங்கே ஒரு பீடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஒரு பீடை கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு தான் நான் மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் ஒரு பீடு கொடுத்து கொஞ்சம் கேப் இல்லாமல் இருக்குல்ல, மோஸ்ட்டாக கேப் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நெருக்கியும் போடக்கூடாது. நெருக்கி போட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து நம்ம ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கும்போது நெளிஞ்சிருக்கும். அதாவது ரொம்ப அப்படியே இடிச்சுக்கிட்டு நெளிஞ்சு போயிடும். ஸோ ரொம்பவும் டைட்டாகவும் போடக்கூடாது, அதுக்குன்னு கேப்பும் அதிகமாகட்டும் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் எப்படி கொண்டு வரேனுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப்னஸ்ஸை வந்து எப்பயும் போல் அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பீடு கொடுத்து வச்சுட்டு 2 பக்கமும் நம்ம லாக் போடுறோம். அந்த ஷார்ப்னஸ் வந்து நகராமல் எப்பயுமே ஒரு ஷேப்லேருந்து அடுத்த ஷேப்புக்கு கொண்டு வரோம். அப்படிங்கும்போது ஒரு லாக், இந்த பக்கம் ஒரு லாக், அந்த பக்கம் ஒரு லாக்குன்னு போட்டுட்டு தான் நம்ம கன்டினியூ பண்ணணும். அப்போ தான் அந்த லாஸ்ட்டாக போட்ட ஷேப் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும், பீடு நகராமல் இருக்கும். பீட்ஸ் நகராமல் இருக்கணும்னா 2 பக்கமும் லாக் போட்டுட்டு தான் அடுத்த ஷேப்புக்கு இந்த பக்கமாக எடுத்து கொண்டு வரணும். அவ்வளோதாங்க, இந்த பக்கமும் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு ஃபைனலாக பாருங்கள், நான் வந்து ஒரு லீஃப்க்கு வந்து ஷார்ப்னஸ்ஸே கொடுக்காமல் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஷார்ப்னஸ் கொடுக்காம ஒரு பீட் ஒர்க்கோ இல்லை த்ரெட் ஒர்க்கோ கொடுத்தோம்னா ஒரு லீஃபாக இருக்கட்டும், ஃப்ளவராக இருக்கட்டும், அந்த ஷார்ப்னஸ் வர வேண்டிய இடத்துல நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரே ஒரு லீஃப்க்கு மட்டும் ஷார்ப்னஸ் இல்லாமல் கொடுத்துருக்கேன்.
அது உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சுட்டு அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிடுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், கரெக்டாக அந்த ஷார்ப்னஸோடு கொண்டு வந்து அந்த வளைவு அந்த டிசைனு கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த லீஃபில் ஷார்ப்னஸ் இல்லாமல் போட்டிருக்கேன்னு இது ஃபுல்லாக முடித்தாச்சு. பாருங்கள், எல்லா லீஃப்லேயும் ஷார்ப்னஸ் இருக்கா, இந்த லீஃபில் ஷார்ப் இல்லாமல் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஒரு லீஃப் மாதிரியே இல்லை, அது என்ன டிசைனே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஷார்ப்னஸாக முடிக்காதனால. அந்த ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்திருக்கும். பாருங்கள், நீட்டாக எல்லா பக்கமும். இப்போ சென்டரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு லோட் ஸ்டிச்சோ, தாம்பூர் ஸ்டிச்சோ, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சோ ஏதாவது ஒரு ஸ்டிச்சு கொடுத்து நீட்டாக ஒரு ஃபினிஷ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.